Hi viewers, welcome back to Rudra's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம ஒரு unboxing வீடியோ பார்க்க போறோங்க. Glenோட chopper வீடியோ தான் அது. இது வாங்குற ஐடியா எனக்கு வந்து ஆக்சுவலா கிடையாது. என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இதை வாங்கி கொடுத்தாரு. இது வாங்கின பிறகு தான் ஐயோ இவ்வளோ நாள் நம்ம இதை வாங்காமல் விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. இதுதான் வந்து பாக்ஸு, மேட் இன் இண்டியா ப்ராடக்ட் தாங்க இது. நான் வந்து என் கேஸ் ஸ்டவ்வும் இப்போ நான் ஹாப் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அதுவும் Glen தான், இதுவும் Glen தான். Glen ஏதோ எனக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ நான் Glenே வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது என்னென்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே சாப் பண்ணுமா, டொமேட்டோ பியூரி மேக் பண்ணும், அப்புறமா எக்கு, அந்த நம்ம இப்போ மோர் குடிக்கிறோன்னா பிஸ்க் பண்ணோம், நட்ஸ் எல்லாம் வந்து ஃபைன் சாப் தான் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து மிக்சியில் வந்து ஒரு சர்டன் டைமுக்கு மேலே போட்டிங்கன்னா வந்து அது அரைய ஆரம்பிச்சிடும் இல்லையா, மையா. இது வந்து அரைக்கல ஆக்சுவலாக. நீங்கள் வந்து சாப்னா சாப் மட்டும்தான் இது பண்ணுது, உங்களுக்கு வந்து மையா அரைக்கலை. ஓகேவா? இதில் வந்து எக்ஸ்ட்ரா பவுலோடு வருது. ஓகேங்களா? ஒரு பவுலோட அளவு என்ன பார்த்தீங்கன்னா 400 ml வச்சுக்கோங்களேன். ஓகேவா? எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக என்ன ரெக்குவயர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 2 பூண்டு போட்டு ஒரு வெங்காயம் போட்டால் கூட அதை நல்லா சாப் பண்ணி தரணும். இப்போ என்ன பூண்டெல்லாம் நம்ம வந்து கத்தியில் சாப் பண்ணால் நமக்கு வந்து டைம் எடுக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? இப்போ இல்லை ஏதோ ஒரு கீரை பொரியல் பண்ணுறோன்னா கூட ஒரு 4 பூண்டு போட்டு அதை சாப் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த சாப்பர் வந்து அந்த வேலைங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு சால்சா, சாலடு, இல்லை ஒரு இட்லி, இடியாப்பம், ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. ஸோ இதாங்க அதோட யூசர் கைடு, அது உள்ளே இருந்தது அந்த கவர் உள்ளே. ஸோ வந்து இது பார்க்க அழகாக க்யூட்டாக ஹேண்டியாக தான் இருக்குது. எங்கே வேணால் வச்சுக்கலாம், எங்கே வேணால் ப்ளக் பண்ணிக்கலாம், அது வேலையை அது பாட்டுக்கு செஞ்சுட்டே இருக்கும். நல்லா இருந்தது ஆக்சுவலாக சாப்பரு. இங்கே பாருங்கள், இது மேலே அந்த சில்வர் கலரில் சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அதான் அதோட பட்டன். எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த பிளாக் கலரில் பாருங்களேன், அந்த கீழே அந்த டப்பாக்கும் மேலே இருக்க மிஷினுக்கும் ஒரு செப்பரேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ள பிஸ்க் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட, அதாவது ஒரு மோர் சிலுப்புனீங்கன்னா கூட உங்களுக்கு மேலே மிஷினில் கண்டிப்பாக படவே படாது. ஏன்னா அந்த மிஷினுக்கும் கீழே இருக்க அந்த பேஸ், அந்த டப்பாவுக்கும் ஒரு செப்பரேட்டர் மாதிரி இருக்குது. அது ரொம்ப இன்னோவேட்டிவாக நல்லா இருந்தது. பாருங்கள், இது வந்து பிளேடு. ஓகேங்களா? ஒரு பிளேடு தான். நான் ஏன்னா 400 ml கண்டென்ட் தான் வாங்கினேன். இதுவே வந்து எனக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1600 கிட்ட வந்துருச்சு. ஓகேங்களா? நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வந்து நான் லிங்க் வந்து கீழே தரேன். இது வந்து விஸ்க், நாங்கள் வந்து வெஜிடேரியன், ஸோ வந்து நான் எக்லாம் விஸ்க் பண்ணல. மோர் வேணால் சிலுப்பலாம் நம்ம. ஓகேங்களா? இதில் மோர் சிலுப்பி குடிக்கலாம். வேறு எந்த ஜூஸஸ், ஏதோ ஒன்று டொமேட்டோ ஜூஸ் குடிக்கிறோன்னா கூட இது வந்து நல்லா வந்து விஸ்க் பண்ணிவிடுது. ஓகேங்களா? நான் காட்டுறேன் உங்களுக்கு எல்லாத்தையும். இங்கே பாருங்கள், இது வந்து மேலே வந்து அதோட ஆப்ரேட்டிங் நாப், அந்த சில்வர் கலரில் காமிச்சது மோட்டர் யூனிட்டு, அது உள்ள அந்த டிரைவ் ஸ்பிங்கிள் வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். ஓகேயா? நான் என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் வந்து ஆல்ரெடி உரிச்சு வச்சுருந்தது, கேரட்டும் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், பூண்டு. என்னோட மெயின் கன்சர்ன் இதெல்லாம் தான். கொஞ்சோண்டு ஒரு சின்ன குவான்டிட்டி போட்டு அரைக்கணும் அப்படின்றது தான் என்னோட மெயின் கன்சர்ன். அது வந்து இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு இந்த மிஷின். ஆக்சுவலாக நிறைய போடணும், நிறைய நீங்கள் போடலாம். ஏன்னா 2 பவுல் இருக்குது. ஓகேயா? நீங்கள் வந்து ஒன்றுத்தில் வந்து ஆனியன் சாப் பண்ணிக்கலாம், ஒன்றுத்தில் கார்லிக் சாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டாக இருக்கும்போது நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஃபேமிலியாக, ஒரு 4 மெம்பர் ஃபேமிலிக்கெல்லாம் வந்து இது பக்காவாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு 2 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு கைப்பிடி பல்லு பூண்டு, இவ்வளோ தான் நம்ம போட்டு அரைக்க போகிறோம். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நம்மளுக்கு சாப் பண்ணி வரணும்னா வராது. இதுக்குன்னு நீங்கள் தனியாக பெரிய பெரிய சாப்பரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ நான் போட்டது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 பல்லு பூண்டு தான். ஓகேங்களா? ஒரு கீரை பொரியல் பண்ணுறீங்க, ஓகேயா? இல்லை நீங்கள் வந்து ஒரு கார்லிக் வச்சு ஒரு கேர்டோட வந்து ஒரு சர்வ் பண்ண விரும்புகிறீங்க, இல்லை ஒரு சால்சா ரெடி பண்ணுறீங்க, இல்லை ஒரு சாலட் ரெடி பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே வந்து இது பக்காவாக இருக்கும். இதான் இந்த மாதிரி கார்லிக் சாப் பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். ஒரு இஞ்சி, பூண்டு, இது எல்லாமே வந்து நல்லா சாப் பண்ணது. நீங்கள் வந்து லாங்கர் டைம் இதை பாருங்கள். இப்போ வந்து நான் இது 5 times தான் ப்ரெஸ் பண்ணேன், வந்து உங்களுக்கு ஒரு ரஃபாக கொஞ்சம் பிக் பீசஸாக சாப் ஆகிருக்கு. நம்ம ஏதோ மறுபடியும் ஒரு 5 times போடலாம். ஏன்னா வந்து நம்ம ஃபைன் சாப்பாக வருதான் சாப்பிடும். நான் வந்து இது ரொம்ப நேரம் கூட அரைச்சி பார்த்தேன்னா அந்த சாப்புக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அது போகலை, அதாவது மையா ஆகிற ஸ்டேஜுக்கு அது போவே இல்லை, சாப் ஸ்டேஜ்லேயே தான் நிற்கிது. ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் போட்டாலும் சாப்பே தான் நிற்குமே ஒழிய உங்களுக்கு வந்து மையா ஆகவே ஆகலை. ஓகேங்களா? இதை பாருங்கள், சூப்பராக சாப் ஆகிருக்கு. இதை ஒரு சால்சாவோடையோ இல்லை ஒரு சாலட் மேலே தூவியோ போடலாம், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு ஒரே குழந்தை, அதனால வந்து நான் இப்போ ஒரு 2 கேரட்டு போட்டு ஒன்று சாப் பண்ணி அப்படியே பொரியல் பண்ணிடலாம் ஈஸியாக. எனக்கு வந்து அது ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து சாப்பிங்க்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு என்ன கேட்டால். இதை நான் முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். இதை இப்போ தான் வாங்கிட்டு இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் கிட்டக்க. சாப் ஆகி இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இதோட மாடல் நம்பரு, இதோட யூசஸ், இதோட கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஓகேங்களா? நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன், அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு சேர்த்து தரேன், நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க.
இதை பாருங்கள், அந்த பூண்டு எவ்வளோ சூப்பராக எவ்வளோ இதை சாப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக 10 minutes ஆகும். ஸோ வந்து அது ஈஸியாக சாப் பண்ணிடுச்சு, வித்தின் செகண்ட்ஸில் சாப் பண்ணிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து கேரட் சாப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தாங்க, அந்த செப்பரேட்டர் போட்டுட்டு மேலே மிஷின் வச்சுட்டு ஜஸ்ட்டு நம்ம மேலே அந்த சில்வர் பட்டனை லாங் ப்ரெஸ்ஸோ ஷார்ட் ப்ரெஸ்ஸோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சூப்பராக சாப் ஆகி கிடச்சிரும். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஒரு தோசை பண்ணுறோம், இல்லை ஒரு ஊத்தாப்பம் பண்ணுறோம், ஏதோ ஒன்றுத்துக்கு வந்து மேலே வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இந்த சாப் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். திடீர்னு நீங்கள் ஒரு தோசை செய்கிறீங்க, இல்லை ஒரு ஊத்தாப்பம் செய்கிறீங்கன்னா கடகடன் போட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணி நம்ம வந்து தோசை மேலேயோ இல்லை ஊத்தாப்பம் மேலேயோ போட்டு சாப்பிட்லாம். இல்லை ஒரு இட்லி சுட்டா கூட அந்த இட்லி மேலே கூட வந்து இதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். இந்த சாப்னஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. நான் இதை வந்து வாங்குகிற ஐடியாவே கிடையாது. ஆக்சுவலாக நான் வாங்கிட்ட பிறகு தான் இதை வந்து சீக்கிரம் வாங்கியிருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா வந்து ஃபைன் ஷாப்பிங் நம்ம யாருமே பண்ண மாட்டோம், ரஃப் ஷாப்பிங் பண்ணி பொரியல் பண்ணி அதெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருப்போம். இது வந்து நல்ல ஒரு ஃபைன் ஷாப்பிங் வந்து நம்மளுக்கு கொடுக்குதுங்க. இப்போ பாருங்கள், இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா ஃபைன் ஷாப் பண்ணிட்டேன். இந்த கார்லிக்கையும் இந்த ஆனியன் சின்ன வெங்காயத்தையும் போட்டு ஒரு கீரை பொரியல் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கார்லிக்கை வந்து இவ்வளோ ஃபைன் சாப்லாம் நம்ம பண்ண மாட்டோம், ஒரு ரஃபாக சாப் பண்ணுவோம், இல்லை சில பேர் முழுசாக கூட போட்டுடுவோம் இல்லைங்களா? அது வந்து ஆளுக்கு எங்கெங்கன்னா தான் கிடைக்கும். இந்த மாதிரி சாப் பண்ணி போடும்போது அது டேஸ்ட் வந்து ஆக்சுவலாக ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும். இது இப்போ இந்த மாதிரி லாக்டவுன்ஸ் வரும்போது அடிக்கடி நம்ம குக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம சாப்பிங்க்குன்னு தனியாக பெரிய டைம் ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக டைம் கன்சூமிங் இல்லாமல் இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு வெங்காயம் தக்காளி சட்னி பண்ணுறோம், இல்லை சப்பாத்திக்கு பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த தக்காளி தொக்கு அது பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. கடன்னு அது வேலையை அது முடிச்சிடுது. ஓகேங்களா? ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக நம்ம வேலையை முடிக்குது. இப்போ வந்து 3 டைம்ஸ்ன்றது போயிட்டு லாக்டவுன் டைம்ஸில் அடிக்கடி குக் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு நாளைக்கே. ஸோ சாப்பிங் வந்து நிறைய டைம் எடுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஜெட் நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சமாவது வந்து டைம் கன்சூமிங் இல்லாமல் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.